ஒரே ஒரு பௌர்ணமி மட்டும்தான் தோன்றும். அது எப்ப யுகமாற்றம் நடக்குதோ அப்ப மட்டும்தான் பௌர்ணமி தோன்றும். அதே போலதான் அமாவாசை, அதே போலதான் கிருத்திகை, அதே போலதான் அஷ்டமி, அதே போலதான் பஞ்சமி. இதெல்லாம் இது மனிதர்கள் மட்டும் கணக்கெடுக்கிறார்கள். ஒரு சித்தர் கூட, ஒரு ஞானி கூட இந்த தேதியை, இந்த கிழமையை வைத்து கணக்கிட மாட்டாங்க. ஒரு நிழலை பிடிச்சிட்டு இது நிஜமானது, நிஜமான பொருள் என்றீங்க. அவர் நிஜமான பொருளையே நிலம் என்று சொல்கிறார். அப்ப உங்க கணையம் பாதிக்கப்பட்டா உங்க உடல் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அந்த மாதிரி பூமி பாதிக்கப்பட்டா அந்த இடத்துக்குள்ள சுனாமியோ பூகம்பமோ நிகழ்ந்தே தீரும். உங்க கணையம் பாதிக்கப்பட்டா நீங்க மட்டும்தான் சாவீங்க. பூமியோட கணையம் பாதிக்கப்பட்டா பல ஆயிரம் பல லட்சம் பேர் சாவோம். புரியுதுங்களா? அப்ப அவருடைய சுவாசம் போற அந்த இடத்த தான் அவர் கமண்டலமா, இந்த மூக்கோட விஷயத்தையும் தலையோட விஷயத்தையும் தான் அவர் கமண்டலமா, கையில வச்சிருக்கிற கமண்டலமா தலையை வச்சுக்கிறாரு. அவருடைய தண்டமா முதுகு தண்டுவடத்தை கீழே இருந்து மேலே கனெக்ட் ஆகுற வரைக்கும் அவரோட தண்டமா வச்சுக்கிட்டு தான் அவர் பயன்படுத்துகிறார். அந்த மனந்தாங்க கோயிலை கட்ட வைக்கும். அந்த மனந்தாங்க ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ண வைக்கும். நாங்கள் ஆன்ம விடுதலை தான் கொடுக்குறோன்னா லட்சக்கணக்கான பேர் கொடுத்துக்கிட்டே உட்காந்துருக்கணும். அப்போ அந்த இடத்த உருவாக்கி விட்டுட்டா அது சுழற்சியில் கோடிக்கணக்கான பேர் ராமேஸ்வரத்தில் தோன்றிய காலத்துலேருந்து பாருங்கள் எத்தனை லட்சம் பேர் உள்ளே வரான், எத்தனை லட்சம் பேர் வெளியில் வரான். அது இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். விபத்து மட்டும் நடக்கும். ஏன்னா அந்த அலைவரிசை என்ன பண்ணுன்னா அந்த விபத்தில் சேதாரத்தை ஏற்படுத்தாது. பித்திருக்கள் சாபம் தீர்றதுக்கு சில பேருக்கு 40 ஆண்டுகள் ஆகும், சில பேருக்கு 30 ஆண்டுகள் ஆகும். இதை சரி செஞ்சுட்டு தான் பிரபஞ்சம் உள்ளேயே வரும். இப்போ என்னுடைய மாணவர்கள்ட்ட என்ன ஒரே ஒரு ப்ளஸ் காத்திருந்து சில மாணவர்கள் இருந்தான்னா, அவன் என்ன இறந்தாலும் என்ன செஞ்சாலும் அவன் நேச்சர்லேருந்து தான் ஒருத்தர்லேருந்து அவன் வாழ்ந்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிறதுக்கு சான்றாக இருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது இந்த பஞ்சமி இதெல்லாம் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம்ல. இதோடைய உண்மை, இதோடைய நிஜமான செயல் என்னன்னா, இந்த உலகத்தில் பஞ்சமி, அமாவாசை, கிருத்திகை இதெல்லாம் இருக்குல்ல, ஒரே ஒரு பௌர்ணமி மட்டும்தான் தோன்றும். அது எப்போ யுகமாற்றம் நடக்குதோ அப்போ மட்டும்தான் பௌர்ணமி தோன்றும். அதே போலதான் அமாவாசை, அதே போலதான் கிருத்திகை, அதே போலதான் அஷ்டமி, அதே போலதான் பஞ்சமி. இதெல்லாம் அந்த ஒரிஜினல் ஒன்று தோன்றது இல்லை. அது எப்போ தோன்றுதுன்னா ஒரு யுக மாற்றம், ஒரு திரேயா யுகம், கலியுகம், அந்த மாதிரி யுகம் சொல்றாங்களா, அந்த யுக மாற்றத்தில் அந்த பிரளயம், அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு புது காலம் தொடங்குது இல்லை, அப்போ ஒரு பௌர்ணமி தோன்றும், ஒரு அமாவாசை தோன்றும். அதோடைய பிரதி, அதோடைய ஒரு ஒரிஜினல் காப்பிலேருந்து ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறோம்ல, அதோடைய செயல் தான் இந்த மாதாந்திரமாக நம்ம பௌர்ணமி அமாவாசையாக நம்ம வெளிப்படுறோம். அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை உங்கள் தேதி, கிழமை, இந்த செயல், இந்த டைம், இந்த 24 மணி நேரம், இது எல்லாமே இந்த குறிப்புகள் அனைத்தும் இந்த கால வரைக்குள்ள வச்சிருக்க என்ன அனைத்தும் மனிதர்களுக்கான விஷயம். ஆனால் ஒரு ஞானிக்கான அந்த கால தேதிகள், வரைகள் எல்லாம் அது வேற. அவன் இப்போ மத்தியானம் 12 மணி ஆயிடுச்சுங்கிறது மனிதர்களுக்கு இங்கே இருக்கிற செயலுக்கு, அவனோடைய பிரபஞ்ச டைம் படி அது மத்தியானம் 12 மணியா இல்லை மதியம் காலை 5 மணியாங்கிறது அவனுக்கு தெரியும். அவனுடைய கால கணக்குப்படி, அவனுடைய நேரம் படி, அவனுடைய தேதிப்படி அது வேற. அப்போ அவனுக்குள்ள அந்த மனம் இல்லாத ஒருத்தவன் பிரபஞ்சத்தில் பார்க்குற காட்சிகள், செயல்கள் வேறையா இருக்கு. அப்போ அதுதான் அவன் அந்த பஞ்சாங்கத்தையோ அந்த ஜாதகத்தையோ கையில் தொடறதில்லை. அவனுடைய நாட்காட்டியில் ஒன்று எடுத்து ஒரு விஷயத்த சொல்கிறான். இந்த விஷயம் எதோட அவன் எப்படி பண்ணுறான்னா, இங்கே மனிதர்களுக்காகனு ஒரு காலம் உருவாகிருக்கு, ஒரு செயல் உருவாகிருக்கு. இந்த நேரத்தையும் ஒரிஜினல் நேரத்தையும் கணக்கெடுத்து பார்க்குறாரு. அதை வச்சு தான் அவர் சொல்கிறார். அதை வச்சு தான் அவர் ஒரு விடயத்தையோ ஒரு செயல் வடிவத்தையோ பார்க்குறார். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, 24 மணி நேரம், இரவு பகல், எல்லா கிழமை, தேதி, எல்லா தேதியும்
இது மனிதர்கள் மட்டும் கணக்கெடுக்கிறார்கள். ஒரு சித்தர் கூட, ஒரு ஞானி கூட இந்த தேதியை, இந்த கிழமையை வைத்து கணக்கிட மாட்டாங்க. அவங்களுடைய கணக்கு, அவங்களுடைய செயல் இந்த பிரபஞ்சத்துல இது வேற டைரக்ஷன்ல இருக்கு. எப்படி இருக்குன்னா, ஒரு நிழலை நீங்கள் நிஜம் என்று சொல்கிறீங்க. ஒரு நிஜத்தை பிரபஞ்சம் நிழல் என்று சொல்கிறது. ஒரு நிழல் தான் நீங்க நிஜம்னு சொல்லிடுறீங்க. ஒரு நிழலை பிடிச்சிட்டு இது நிஜமானது, நிஜமான பொருள்ன்றீங்க. அவர் நிஜமான பொருளையே நிலம் என்று சொல்கிறார். நிழல் நிழல். இப்போ ஒரு நிழலை தான் நீங்க சொல்றீங்க. அதே தான் அவர் என்ன சொல்றாருன்னா, அதே நிழலை நிஜமான பொருளையே நிழல் என்று சொல்லிட்டு போயிடுறாரு. அது அலைவரிசை, அது ஒரு சூட்சமம் அப்படின்ட்டு போயிடுறாரு. இதுதான் அவருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசமா இருக்கு. அப்ப இந்த மனதோடைய ரோல் ரொம்ப 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 முக்கியமாக இருக்கிறது. அதனால எத்தனை ஆசிரமங்களோ, எத்தனை சாமிகள் தோன்றினாலும், எத்தனை மனிதர்கள் தியானத்துக்கு வந்தாலும், என்றாவது ஒரு நாள் இந்த மனம் மாறும்போது நீங்க உங்களுக்காக வாழ மாட்டீங்க. நீங்க எல்லாத்துலயும் விடுபட்டுருவீங்க. வேற வடிவத்துக்குள்ள மாறுவீங்க. அதுக்காக நீங்க உட்கார்ந்து எப்ப அந்த மனம் மாறும், எப்படி மாறும் அப்படிங்கிறது இல்லை. அது இயல்பா ஒரு நாள் நிகழும். பல நாள் நிகழ்வுகள்ல ஒரு நாள் அந்த கால பருவ மாற்றத்தை அதை அடையும். இந்த ஒரு மனிதன் இறக்க போறான்னு வச்சுங்களேன், அவனுடைய கல்லீரல், அவனுடைய கணையம், அவனுடைய கிட்னி இதெல்லாம் பாதிப்புக்குள்ள அடையும். அப்ப அந்த உறுப்புகள்லாம் செயலிழக்க தொடங்கும். மருத்துவர் எதை குறிப்பு வச்சு இவர் இறந்துருவாரு, இதை நம்ம காப்பாற்ற முடியாதுன்னு எதை வச்சு கைவிடுவாருன்னா, உறுப்புகளோட செயல்பாடுகள்ல அவருக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் இன்னும் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள செயலிழந்துடும். இதோட போக்கெல்லாம், பல்ஸு இதெல்லாம் சரியா இல்லை, அதனால அவர் ஒரு செயல் எடுத்துருவார். இதே மாதிரி இந்த உலகத்துல அழிய போறத இந்த பூமியோட சுழற்சியை வச்சு ஒரு ஞானி கண்டுபிடிச்சிடுவான். எப்படி கணையம், கிட்னி எல்லாம் அந்த ஸ்லோ ஆகும்போது ஒருத்தன் இறக்குறான்னு சொல்றாமோ, அதே போல அந்த சுழற்சியில இங்க நடக்கிற அக்கம்பம் அநியாயத்துக்குள்ள அந்த பூமிக்குன்னு அந்த கணையம், கிட்னி மாதிரி இருக்கிறதெல்லாம் அதோட சுழற்சியோட மாற்றம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப பூகம்பமோ, சுனாமியோ இல்ல பேர் ஆபத்தை உலகத்துக்குள்ள அழியறதுக்கான வாய்ப்பு உருவாகும். எப்படி ஒரு தனி மனிதனுக்கு தன்னுடைய உறுப்பு அழிந்தோன்னு அவன் இறந்து போகிறானோ, அதே போல இந்த சுழற்சியில இங்க அதிகமாக தீவிரங்கள் படுத்த அந்த சுழற்சியோட செயல்பாடுகள்ல அது என்ன பண்ணும், அந்த சுழற்சியோட போக்கு மாறும்போது அது அதோடைய ரியாக்ட் பண்ணும். அப்ப பல இடங்கள்ல என்ன பண்ணிடும், அழிச்சு விட்டுரும். அப்ப இறப்பும் ஒரு அழிவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த உறுப்புகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒருவன் காப்பாற்றப்படுகிறான். அதே மாதிரி பூமியோட சுழற்சி மிக சரியாக இருக்கும் வரை இங்க பூமி காப்பாற்றப்படும். அந்த சுழற்சியில இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள், அந்த சுழற்சியில எப்படி மாற்றம் வரும்னா, இங்க உலகத்துல தேவையற்ற தனக்காகன்னு மனம் தீவிரப்படுத்தி ஒருத்தர் வாழும்போது, ஒரு மனிதனோ, ஒரு தலைவனோ, ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள்களோ கொள்ளையடிப்பது தீவிரப்படுத்திட்டாங்கன்னா, அந்த பூமியோட சுழற்சி ஒரு காலகட்டத்தில் மாறுமா. அப்ப உங்க கணையம் பாதிக்கப்பட்டா உங்க உடல் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுமோ, அந்த மாதிரி பூமி பாதிக்கப்பட்டா அந்த இடத்துக்குள்ள சுனாமியோ பூகம்பமோ நிகழ்ந்தே தீரும். உங்க கணையம் பாதிக்கப்பட்டா நீங்க மட்டும்தான் சாவீங்க. பூமியோட கணையம் பாதிக்கப்பட்டா பல ஆயிரம், பல லட்சம் பேர் சாவான். புரியுதுங்களா? அவ்வளவுதான் இதோடைய விஷயம். அப்ப இந்த சுழற்சி எப்படி இருக்குன்னா, பல லட்சம் உயிர்களை உள்ளடக்கியது தான் இந்த சுழற்சி. அதே தான் உங்களுடைய உறுப்புகள் எல்லாம் உங்களை உள்ளடக்கியது. அதோட ஒரு மையம்தான் அது. இப்போ இதெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளேயும் உணரப்படணும், பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இப்போ ஒருத்தரை இப்போ நம்மளை ஒரு பிரபஞ்சத்திலேருந்து சொல்லக்கூடிய விஷயமாகவும் ஒருத்தர் பார்க்கலாம். ஒரு தெருமுனையில் பேச்சாளர் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவராகவும் பார்க்கலாம். நம்ம அது அவங்க வியூவிலேருந்து பார்க்குற கண்ணோட்டம், செயல்பாடுகள். ஆனால் இப்படித்தான் பாருங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம உணர்த்த முடியாது. ஒரு நாள் அவங்க மாறுறதுக்கும் அவங்க உணர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் தொடர்ந்து இந்த உரைகளை அதை நிகழ்த்த வைக்கிறதுக்கோ, தொடர்ந்து அதை செயல்படுத்துறதுக்கோ ஒரு வாய்ப்பை சொல்லுது. அது தொடர்ந்து சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, நீ 1000 நாள், 1,00,000 நாள் வேலை செய்தாலும் அந்த மனம் ஒரு நாள் நீ விலகும் போது தான் இறைவன் உன்னோடு குடியிருப்பான். அப்ப அதுக்கு பேர் என்ன வைக்கிறான் அப்படின்னா, தானாக தன்னையே இயக்கிக் கொள்வது என்று பேர் வைக்கிறான்.
அப்ப செயற்கையா இங்க கிடைக்கல, இயற்கையாவே நேச்சர்ல இருந்து ஒண்ணு கிடைக்குது அப்படிங்கிறது தான். இப்ப எனக்குள்ள அந்த மனம் மாறும்போது பிரபஞ்சத்திலேருந்து ஒரு தொடர்பு கிடைக்குது. அப்ப இதை என்ன சொல்றான்னா, தானாகவே இது இயங்கும். அப்ப இதிலிருந்து ஒண்ணு வர்றது அவர் குடும்பத்துக்காக போகாது. உலகமே அவர் குடும்பமா நினைச்சுதான் போகும். தனிப்பட்ட முறையில இன்னார வச்சு இவர் இன்னாருக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு பண்ண மாட்டாரு. அப்படிங்கறதுதான் இதோடைய பொருளாக இருக்கும். அப்போ ஒரு சீடனை கூட தனிப்பட்ட முறையில இவன் என்னோட சீடன், என்னோட விசுவாசி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இதுதான் அதோடைய தாற்பயமா இருக்கு. அப்ப ஒரு தொடர்பு ஒருத்தருக்கு கிடைக்குது. ஒரு கடல்ல சக்தி இருக்கு, ஒரு மலையில சக்தி இருக்கு, ஒரு இடத்துல சக்தி இருக்குன்னா அது அந்த இடத்துல இருந்து தானாக கிடைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த இடத்துல மனம் இல்லை. அதான் ஒரு சின்ன இடம். அப்ப பிரபஞ்சத்துல பிரம்மமாக இருக்கிற இடத்துல மனம் இல்லை. அந்த பிரம்மம் என்ன பண்ணுதுன்னா உலகத்துக்காக இயங்குது, உலகத்துக்காக வாழுது. அண்ட சராசரத்தையும் அது மனம் இல்லாம, காலவரை இல்லாம, உறவுகள் இல்லாம அது படைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, அது வாழ ட்ரை பண்ணுது. இப்படிதான் அதோடைய பொருள். அப்ப நீங்க எது மனம் இருந்து, கொஞ்சோண்டு மனம் இருந்து வேலை செஞ்சா கூட அது நீங்க எவ்வளவு பெரிய சாதனைக்குரிய செயலை செஞ்சாலும் அது பயனற்றதுதான். அதுக்குள்ள நீங்க என்ன செஞ்சாலும் ஒரு இக்கு வச்சிருவீங்க. நீங்க சோதிச்சு நீங்களே பார்த்துக்கலாம். என்ன செஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு மனம் இருந்தா ஒரு இக்கு வச்சிருவீங்க. அப்ப அது என்னுடைய பொருளாக இருக்காது அப்படிங்கிறது தான் அவருடைய செயலாக சொல்றார். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அரிதான ஒரு செயலாக தான் சொல்றது. இந்த கமண்டலத்தையோ தண்டத்தையோ அவங்க ஒரு உயர்ந்த அனுபவத்தை பெற்றவங்க அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே வடிவத்துல அந்த கமண்டலத்தையும் தண்டத்தையும் அவங்க எல்லா நாள்லையும் வெளியில காட்ட மாட்டாங்க. காடு மலைகள்ல குகைகள்ல தன்னுடைய உடலை பயன்படுத்தாம கமண்டலத்தையும் அந்த தண்டத்தையும் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா அவங்களுடைய அலைவரிசை அதுல இருக்கும், அதை வச்சு வேலை செய்வாங்க. உடலை வச்சு வேலை செய்ய மாட்டாங்க, அதுக்குள்ள ஏற்றி வச்சிருப்பாங்க, அதை வச்சு பயன்படுத்துவாங்க. அப்போ ஒருத்தருடைய மிகப்பெரிய ஞானியா இருக்கிறவரு அவருடைய உடல்ல இருக்கிற தண்டம் முதுகு தண்டு வடம் தான். அவருடைய கமண்டலங்கிறது மூக்கு, இந்த தலையை தான் வச்சுக்குவாங்க. புரியுதுங்களா? அப்ப அவருடைய சுவாசம் போற அந்த இடத்த தான் அவர் கமண்டலமா, இந்த மூக்கோட விஷயத்தையும் தலையோட விஷயத்தையும் தான் அவர் கமண்டலமா, கையில வச்சிருக்கிற கமண்டலமா தலையை வச்சுக்கிறாரு. அவருடைய தண்டமா முதுகு தண்டுவடத்தை கீழே இருந்து மேல கனெக்ட் ஆகுற வரைக்கும் அவரோட தண்டமா வச்சுக்கிட்டு தான் அவர் பயன்படுத்துறாரு. இந்த ரெண்டையும் அவர் உள்ளுக்குள்ளேயே சித்தி பண்ணி வச்சு வெளியில காட்டாம கையில எடுக்காம அவர் பயன்படுத்துறாரு. இப்படிதான் அந்த அலைவரிசையோட செயல்பாடுகள்லாம் இருக்கும். அப்ப நமக்குள்ள ஒரு நாள் அந்த சேஞ்சு நடக்கும்போது ஒரு பெரிய மாற்றத்தை அனுபவிப்போம். இப்ப நமக்கு இங்க இருக்கிற நிறைய பேரை நான் பார்த்த நிறைய பேருக்கு நல்ல அலைவரிசை கிடைச்சிருக்கு, நல்ல தியானத்துல ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு, ஆனா மனம் நிக்க மாட்டேன். நீங்க எத்தனையோ குருமார்களை பார்த்திருக்கீங்களா, அவங்க கிட்ட மனம் இருக்கு. புரியுதுங்களா? நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அந்த மனம் தாங்க கோயிலை கட்ட வைக்கும், அந்த மனம் தாங்க ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ண வைக்கும். ஒரு மனம்தான் ஒரு இடத்த அப்படியே அழகா ஆக்கி விட்டுரும். அந்த நேச்சர் அழகாக்குறதுங்கிறது வேற. நான் சொன்னேன்ல, அந்த ஒரு செடியை வளர்க்குறவனு யாரு அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு செயல். அதுதான் அதோடைய வடிவம். அது ராமேஸ்வரத்துக்குள்ள நீங்க மூதாதையருக்கு போய் ஆன்ம விடுதலை கொடுக்க போகும்போது அங்க யாருமே கிடையாது. அந்த கடல்ல குளிச்சிங்கனாவே நீங்க ஆன்ம விடுதலை ஆகும். அப்ப அது நேச்சராகவே அந்த இடத்துக்குள்ள இருக்கு. அந்த இடத்துக்குள்ள போயிட்டா அந்த மனம் இல்லாதது என்ன பண்ணுன்னா அந்த இடத்துக்குள்ள வர்றவனோட கர்ம வினையோ பாவத்தையோ சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு அது உருவாக்குது. அப்ப அங்க ஒரு ஆளை போட்டோம்னு எத்தனை ஆயிரம் ஆளை போடுவீங்க? எத்தனை பேர் உட்காந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? இப்ப நான் ஆன்ம விடுதலை கொடுத்தேன், நாங்க ஆன்ம விடுதலை தான் கொடுக்குறோன்னா லட்சக்கணக்கான பேர் கொடுத்துக்கிட்டே உட்காந்துருக்கணும். அப்ப அந்த இடத்த உருவாக்கி விட்டுட்டா அது சுழற்சியில கோடிக்கணக்கான பேர் ராமேஸ்வரத்துல தோன்றிய காலத்துல இருந்து பாருங்க, எத்தனை லட்சம் பேர் உள்ள வர்றான், எத்தனை லட்சம் பேர் வெளியில வர்றான். அது இயல்பா நடந்துகிட்டே இருக்கும். அங்க எந்த பூஜை புனஸ்காரம் எதுக்கு அங்க வேலை இல்லை, ஒன்னும் கிடையாது. புரியுதுங்களா? அவ்வளவுதான். அது அந்த கடல் தண்ணியை நீங்க சுத்திகரிக்கிறது எதுவும் கிடையாது. தண்ணியை மாத்தணும். நீங்க இப்ப திருநள்ளாறுல தண்ணியை மாத்தணும், ராமேஸ்வரத்துல எவ்வளவு தண்ணியை மாத்துவீங்க? கங்கையில ஓடுதல் அந்த தண்ணியை எவ்வளவு நேரம் மாத்திக்கிட்டு இருப்பீங்க? இப்ப காவேரியில ஓடுற தண்ணியை எதை மாத்துவீங்க?
இதெல்லாம் மனம் இல்லாத இடத்துக்கு சான்றிதழ் தான். அப்ப அந்த இடம் சுழற்சியாக ஒருத்தரை மாத்துறதுக்கு அது அது ஒரு ஒரு பெரிய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கின்ற தேவையற்ற மனதிலிருந்து தேவையற்ற கழிவோ, தேவையற்ற பதிவோ, தேவையற்ற தீமையான செயல்களை அது வெளியேற்றுறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். இப்போ உங்களுக்குள்ள பல்வேறுபட்ட தீமைகள், பல்வேறுபட்ட செயல்கள் இருக்கும். இப்போ என்கிட்ட இருந்து ஒரு அலைவரிசை உங்களுக்குள்ள உள்ள சில நபர்களுக்கு போயிருக்கு. அது என்ன பண்ணுன்னா, அவர் பெரிய சேஞ்ச் ஆகலைங்கிறத தாண்டி அவர் எங்க பாதுகாக்கப்படுறாருன்னா, அவருடைய கர்ம வினை அவரை வந்து தாக்கும். ஆனா அவர் விபத்தை சந்திக்கிறாரு. ஆனா அவர் சாகவும் இல்லை, காயமும் ஆகல. விபத்து மட்டும் நடக்கும். ஏன்னா அந்த அலைவரிசை என்ன பண்ணுன்னா, அந்த விபத்துல சேதாரத்தை ஏற்படுத்தாது, ஆனா விபத்தை ஏற்படுத்தும். அப்ப நீ சங்கடம் கொஞ்சம் படுவ, ஆனா சங்கடத்தில் முழுக மாட்ட, சங்கடத்துல சாஞ்சு போக மாட்ட, சங்கடத்தை கடப்ப. இதுதான் ஒருத்தருடைய பாதுகாப்புங்கிறது. அந்த கரும வினையை கடத்துறதுக்கு பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொன்னதுக்கு, தற்காலிகத்துக்கு இதை பயன்படுத்த அப்படிங்கிறதுக்கு இதுதான் பொருள், இதுதான் செயல். அப்போ உனக்குள்ள இருக்கிறது 10 ஆண்டுகள் ஆகும் சில பேருக்கு. இது கர்ம வினை தீர்றதுக்கு சில ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகள் ஆகும். பித்திருக்கள் சாபம் தீர்றதுக்கு சில பேருக்கு 40 ஆண்டுகள் ஆகும், சில பேருக்கு 30 ஆண்டுகள் ஆகும். இதை சரி செஞ்சுட்டு தான் பிரபஞ்சம் உள்ளே வரும். இது இருந்தா மனம் வந்து அகலாது. இதெல்லாம் சரி செஞ்சுட்டு மனதை அகட்டணும். அப்ப இதை சரி செஞ்சாதான் ஒரு வேலை. அப்ப இதை சரி செய்யறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். அதை பூம்பான்னு சரி செய்ய முடியாது. அப்ப அதை சரி செய்யறதுக்கு உள்ள ஒரு அலைவரிசையை கொடுக்கும்போது அவன் அந்த கர்ம வினையை அனுபவிக்கிறான். அந்த கர்ம வினையில அவன் தாக்கப்படலை. இப்ப இங்க இருக்கிறாங்க. இப்ப இங்க இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, கர்ம வினையோட தான் இங்க இருப்பாங்க. அப்ப அவங்க பாதிப்பு ஆக மாட்டாங்க. இங்க இருந்து வெளியில போனா அழுதுருவாங்க, இங்க இருந்து அழுவ மாட்டாங்க. அப்ப அதே விஷயம் நடக்கும், ஆனா அது துன்பமா இருக்காது. ஆனா அவர் என்ன பண்ணுவார்னா, அப்ப அவருடைய கால கணக்குப்படி அந்த கர்ம வினையோ அந்த துன்பத்தையோ அனுபவிச்சுக்கிட்டே வருவார். ஆனா கொடூரமா அனுபவிக்காம அதை ரிலாக்ஸா அனுபவிப்பார். அது அப்படியே ஒரு ஜேர்னியா கடந்து வருவார், ஒரு டிராவலா கடந்து வருவார். இதுதான் அதோடைய விஷயம். அப்போ ஒரு ஞானியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறதோட முக்கியம் தாண்டி, மனம் இல்லாத ஒருத்தரோட இருக்கணும். மனம் இல்லாத செயலா இருந்தாதான் இது சாத்தியமாக இருக்கும். இல்லைன்னா அந்த மனதோட இருக்கிற செயலா இருந்தா அதுக்கு ஒரு விடுதலையாகவோ சாத்தியமாகவோ இருக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கான சூழல்கள் உருவாகாது. அது என்றென்றைக்கும் மீண்டும் மீண்டும் அது இன்னொரு கால்குலேஷனை தான் அது உருவாக்கிட்டே இருக்கும். இன்னொரு சூழலை தான் அது உருவாக்கும். அது மிக நுட்பமா பயன்படுத்த முடியாது. அப்ப 1000 கலைகளை கற்றுக்கிட்டவங்க, 1000 மந்திரங்களை கற்றுக்கிட்டவங்க, 1000 சித்துக்களை பண்ண கத்துக்கிட்டவங்க, இப்ப வேத விற்பனர்கள்லாம் கத்துக்கிட்டவங்க, இதே மாதிரி சித்து பண்ண கத்துக்கிட்டவங்கலாம் இருக்கிறாங்க. இதே மாதிரி குண்டலினி சக்திய நரம்புகளை விழிக்க வைக்க கத்துக்கிட்டவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனா மனதை நிறுத்தலைன்னா இது எல்லாமே ஒரு தொழில் மாதிரி தான் இருக்கும். நீங்க இதுக்குள்ளேருந்து ரசிச்சுக்கலாம், வாழ்ந்துக்கலாம், ஒரு மேஜிக் பண்ணிக்கலாம். ஆனா அதுல இருந்து நீங்க ஒரு நேச்சராக நீங்களும் இருக்க முடியாது, உங்களை சார்ந்தவங்களும் இருக்க முடியாது. இதுதான் அதோடைய பொருள். அப்ப ஒரு விஷயம் உங்களுக்குள்ள நிகழுது, உங்க இடுப்பு நரம்புல ஒரு மாற்றம் இருக்கு, உங்க நெற்றிப்பட்டுல ஒரு மாற்றம் இருக்கு, உங்களுக்குள்ள மாற்றம் இருக்குன்னா அது சிறப்பான விஷயம். ஆனா அதை எடுத்துக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா அதுல சந்தோஷம் அடைவீங்க, பிறரும் சந்தோஷம் அடைவார். ஆனா அதுல பெரிய விடுதலையோ மாற்றத்தையோ உருவாக்க முடியாது. காரணம், மனம் நின்னாதான் அது செயல்படும். இப்ப நான் இங்க இருக்கிற நிறைய தியானத்தையோ, நிறைய வகுப்புகளையோ, நிறைய வாத்தியாருங்களையோ, நிறைய புக்குகளையோ நான் விமர்சனம் வைக்கல. அவர் சொன்னது மனதோட செய்யப்பட்ட வேலையை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை நாங்க அங்கீகாரம் பண்ண மாட்டோம், அங்க நாங்க இருக்க மாட்டோம். அப்ப மனம் உள்ள பொருள் ஒரு விசேஷ தியானத்தை கொடுக்குது, ஒரு பெரிய மண்டபத்தை உருவாக்கி இருக்கு, லட்சக்கணக்கான பேருக்கு போதனை பண்ணுதுன்னா அங்க நான் இல்லைங்கிறத மனம் இல்லாத நீ தயாராகிற நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு நமக்கு உணர்த்துது, காட்டுது. 2 வடிவத்துல செய்யுது. சமயத்துல வெறும் எம்டியா
உரைகளை மட்டும் நிகழ்த்துது. சமயத்தில் அது விஷுவலாக காட்டுது. எதை விஷுவலாக காட்டப்படணுமோ அது விஷுவலாக காட்டுது. எதை எம்டினஸ்ஸாக காட்டப்படணுமோ அது எம்டினஸ்ஸாக காட்டுது. இவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அதோடைய வடிவத்துக்குள்ள இருந்து அது செயல்படுறது. அப்ப நம்ம தனிப்பட்ட முறையில யாரையும் சார்ந்து ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. அது இயற்கையா இப்படிதான் இருக்கு. அறியாமையில நாம ஒரு வேலையை செஞ்சிட வாய்ப்புகள் இல்லை. இப்ப உங்களுடைய பாயிண்ட்ல இருந்து நான் இப்படி மாறப்பட்டுட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட வேண்டாம். அது இயற்கையாக நிகழ்ந்திருக்கு. அப்படிதான் அதை வந்து பார்க்கணும். நான் ஏதோ மாத்திட்டேன், நான் மாறிக்கிட்டேன் அப்படின்லாம் இல்லை. அது நிகழ்ந்திருக்கு. அது மாதிரி நிகழும்னு என்னுடைய மாணவர்களையும் நான் வந்து காக்க வைத்து அவர்களுக்கு நிகழ்த்துறதுக்கு நான் வழிவகை செய்கிறேன். இப்போ என்னுடைய மாணவர்கள்ட்ட என்ன ஒரே ஒரு ப்ளஸ், காத்திருந்து சில மாணவர்கள் இருந்தான்னா, அவன் என்ன இறந்தாலும் என்ன செஞ்சாலும் அவன் நேச்சர்லேருந்து தான் ஒருத்தர்லேருந்து அவன் வாழ்ந்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிறதுக்கு சான்றாக இருக்கும். அவன் எந்த செயற்கையிலிருந்து அவன் வந்து பொருளையும் பெறலை, எந்த செயற்கைத்தனமான ஒரு வேலைக்குள்ளேயும் இல்லாதனால அவன் அனுபவம் பெற்றாலும் அனுபவம் பெறலானாலும் அவன் ஒரு நேச்சர் குழந்தை அப்படிங்கிற அந்த பேரை அவன் எடுத்துருவான். இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருந்து இந்த வடிவத்துக்குள்ள இருக்கிற குழந்தைங்க அவன் நேச்சராக தான் வளர்ந்துருக்கிறான், நேச்சராக தான் அந்த விஷயத்துக்குள்ள இருந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சான்றிதழாக இருக்கும். அப்படிங்கிறது தான் நான் பல நாள் நம்ம கூட இருக்கிறவங்களோட, நம்ம கூட பயணிக்கிறவங்களோட சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் விஷயம். அப்போ உங்களுக்குள்ள சேஞ்சுங்கிறது என்னன்னா, உன்னோட கலை, உன்னோட தியானம், உன்னோட உயர்ந்த சக்தி, உன்னுடைய அலைவரிசை இதெல்லாம் வரட்டும். நீ தன்னை மறந்து போற தியானம் எல்லாம் நடக்கும். ஒரு நாள் அந்த மனம் மாற்றம் அடையும் போது நீ அந்த கலையை பயன்படுத்தக்கூடியவனாக மாறி போகிறாய். அதுதான் உன்னோட செயல். அதுவரை நீ காத்திருக்கணும். உன்கிட்ட சாவி, உன்கிட்ட பதவி எப்போ ஒப்படைக்கப்படும், உன்கிட்ட அதிகாரம் எப்போ ஒப்படைக்கப்படும், உனக்கு பட்டமளிப்பு விழா எப்போ ஒப்படைக்கப்படும்னா மனம் எப்பொழுது அகலப்படுகிறதோ அப்போ உன்கிட்ட ஒப்படைச்சிருவோம். ஏன்னா அப்போ நீ வந்து உனக்காக வாழ மாட்டேன், உன் வீட்டுக்கு போக மாட்டேன். உன் தாரம் கூட உன்னை வணங்க தான் முடியும். அதே நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தை எந்த சூழல்லையும் யாரும் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க வேண்டியதில்லை. மனமுள்ள பொருளை தான் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். மனம் இல்லாத பொருளை நீ எங்கே வேணாலும் தேடலாம், எந்த திசையில் வேணாலும் தேடலாம், எப்போ வேணாலும் தேடலாம், எந்த நேரத்தில் வேணாலும் அழைக்கலாம். மனமுள்ள பொருளை நீ நைட்டு 1 மணிக்கு போய் கதவை தட்டி குருநாதரை கூப்பிட முடியாது. நீ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகணும். ஆனால் பிரபஞ்சம் முன்னாடி ஏழை பணக்காரன் எதுவும் கிடையாது. யார் வேணாலும் அமரலாம், யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் அகரலாம். இவர் இறைவன் வந்து நான் வந்து காலையில் 5 மணிக்கு தான் வருவேன், நீ வந்து அது வரைக்கும் வராத அப்படின்னு கிடையாது. இப்போ நம்ம ஒரு சூட்சம வாசி. நீ எத்தனை மணிக்கு அழைச்சாலும், எங்கே அழைச்சாலும், எந்த நாட்டில் அழைச்சாலும், எந்த மொழியில் அழைச்சாலும் அங்கே நம்ம இருப்போம். அதே நேரத்தில் அந்த பிரபஞ்சத்தோட விஷயம் என்னன்னா, ஒரே நேரத்தில் 1,00,000 பேர்த்தோட உரை நிகழ்த்திட்டு இருக்கும். இதுதான் அது கூடிய விஷயம். அதோடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது தானா சுழலக்கூடியதுங்கிறது தான். புரியுதுங்களா? அப்ப தானா சுழலாத விஷயம் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இப்ப பூமி தனக்காகன்னு இயங்குனுச்சுன்னா இத்தனை பேர் நம்ம வாழ முடியுமா? புரியுதா? இப்ப நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்ன? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்குறோம்? நம்ம வீடு, நம்ம மனைவி, நம்ம குழந்தைக்கு தான் கொடுக்குறோம். அடுத்த ப்ரியாரிட்டி தான் வேற யாருக்காவது கொடுக்கும். ஆனா ஒரு பூமி எனக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு உங்களுக்கெல்லாம் ப்ரியாரிட்டி கொடுக்கலன்னா இந்த இயக்கம் நல்லா இருக்குமா? செயல்பாடுகள் நல்லா இருக்குமா? அப்ப அதுக்கு நானும் ஒன்று தான், நீங்களும் ஒன்று தான். அதனால தான் இறைவன் சொல்றான், எங்க நான் இருப்பேன்னா நானும் ஒன்று தான், நீங்களும் குற்றவாளியும் ஒன்று தான், நல்லவனும் ஒன்று தான். அதுக்கு காலக்கணக்கில் அவனுக்கு ஏற்ற மாதிரி நன்மை தீமைகள் நடக்கும். ஆனா அந்த சுழற்சி ஒரே மாதிரி தான் கிடைக்கும். புரியுதா? அப்பதான் சூரியன், சந்திரன், 9 கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் சரியா இயங்குதுங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். இப்ப மனம் இல்லாம போற அன்னைக்கு நீ வந்து ஒருத்தனுக்காக வாழ மாட்டேன், உனக்காகவே வாழ மாட்டேன். உனக்காகவே முதல்ல வாழ மாட்டேன். அப்ப உனக்குள்ள பரிபூர்ணமா என்ன பண்ணுவான்? இறைவன் வந்து உட்கார்ந்துருவான். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சரிதானே?
இப்போ உங்களுக்குள்ள நடக்கிற அலைவரிசை இதெல்லாம் வந்து ஒரு நல்ல செயல். ஆனா மனம் மாறும்போது தான் அதிகாரம் கிடைக்கும். அப்படி மாறி நீ வேலை செஞ்சனா இறைவன் தான் நீ. அப்ப நான் சொன்னேன்ல, மரம் வளர்க்குறவன் தனித்தனி கிடையாது, ரெண்டும் ஒன்னா இருக்கும். இப்ப நீ தனித்தனியா இருக்கிற, நீ வேறு இறைவன் வேறு. மனம் இல்லாம போச்சுன்னா நீ வேறு இல்லை, இறைவன் வேறு இல்லை. ஒரு மனிதன் எப்படி இறைவனாக மாறுகிறான், நானே இறைவன் என்று சொல்றானா, மனம் இல்லாதவன் தான் இறைவன் சொல்ல முடியும். மனம் இருக்கிறவன் இறைவன் வேறு, மனிதன் வேறு தான். புரியுதா? இப்ப நமக்குள்ள அந்த இறைவனுடைய அலைவரிசை தான் பேசுறோம். புரியுதா? இப்ப மனம் இருந்தா இறைவன் பேசுறாரு, நான் சொல்றேன். புரியுதுங்களா? கடவுள் அங்கே இருக்கிறார், குருக்கள் இங்க இருக்கிறார். இப்ப இது மனம், குருக்கள், அது கடவுள். மனம் 90 கொடுக்குது, கடவுள் ஆசீர்வாதம் பண்றாரு. புரியுதா? இப்ப நீ கோயில்ல போய் கடவுள்கிட்ட வழிபடுற, மனதுகிட்ட 90 குங்குமம் பிரசாதம்லாம் வாங்கிக்கிற. இதுதான் அதோடைய பொருள். புரியுதா? மனதையே கூப்பிட்டு கர்மாதி காரியங்கள், வீடு கிரகப்பிரவேசம், கணபதி பூஜை எல்லாம் பண்ணிக்கிற, மனதையே கூப்பிட்டு. அதை மனதா இருந்து நீயே ரசிச்சுக்கிற, மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிற. புரியுதா? அவ்வளவுதான் விஷயம்.